எல்லாருக்கும் வணக்கம். வேர்ட் ஆஃப் த டே இல்லை, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டே, அதுவும் இல்லை, பஞ்ச் ஆஃப் த டே என்ன தெரியுமா? மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட அனுமதிக்க மாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு வசனத்தை இன்னைக்கு சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக நம்ம பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். பார்த்தீங்களா டைலாகு? பார்த்தேன். எப்படி? நல்லா இல்லை. நல்லா இல்லையா? நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? மாசா இருக்குது. மாசா மட்டும்தான் இருக்குது. விசில் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இல்லை, நான் விசில் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய தொண்டர்களை அசிங்கப்படுத்துகிறேன் அல்லது அவங்களுடைய ஃபாலோவர்ஸை அசிங்கப்படுத்துகிறேன்ட்டு இருக்க வேணாம். பேசுறதெல்லாம் தப்பு இல்லைடா, ஆனால் பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு பைசா கூட தொடமாட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம், மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டோம். இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா? இந்த பாயிண்ட்டுக்கு மேக்ஸிமம் 60 days இது எக்ஸ்பயர் ஆகிடும். இது பேக் ஃபயர் ஆகும். எப்படி ஆகும்? நீ வெயிட் பண்ணி பாரு. நேற்று பார்த்தோம் ஒரு வீடியோ, தெருவில் காய் விற்கிறவங்க கூட பழம் விற்கிறவங்ககிட்டலாம் போயிட்டு 450 ரூபா 400 ரூபான்னு சொல்லி மாமல் வாங்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி ஒன்று பார்த்தோம். தாவேக்காவை சார்ந்த ஏதோ ஒரு நிர்வாகி. சின்ன லெவலில் நான் சொல்கிறேன்டா, இது அடுத்தடுத்து போவோம், அது பார்த்துப்போம். சரியா? ஒரு பைசான்றத ஆல்ரெடி அவுட்டு, அதை விட்டுரு. தொடமாட்டோம் அப்படின்றது அதெல்லாம் நல்லாவே தொடுவீங்க, தடவுவீங்க. அது மேட்ரு, அது ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி தொடவும் விடமாட்டோம், அதுவும் அவுட்டு. ஏன் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கள் புரிஞ்சுப்பாங்க. சரி, தொட்டவர்களையும் விட மாட்டோம், அதாவது இதுக்கு முன்னாடி மக்கள் பணத்தை தொட்டவர்களையும் விட மாட்டோம். அதாவது பிராக்கெட்ல ஒரு பைசா, அதான் ஒரு பைசா கூட தொட்டவர்களையும் விட மாட்டோம். சரி, நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன். தொட்டவர்களை விட மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? சார், மக்கள் பணத்தை தொட்டவர்களை விட மாட்டீங்க, சரி என்ன பண்ணுவீங்க? கட்சியில் சேர்த்துப்போம். இதுதான் விடமாட்டோம், கட்சியில் சேர்த்துப்போம். எவ்ரி சாட்டர்டே, சனிக்கிழமை ஆனா இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணாங்க, திருடினாங்க, ஆட்டையை போட்டாங்க, அயோக்கியத்தனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள், அது திமுகவாக இருந்தாலும் அதிகபட்சமாக அதிமுக வந்தாலும் தூக்கி உள்ள அள்ளி போட்டுப்போம். அதாவது அதிமுக எம்எல்ஏக்களை மட்டும்தான் அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. சமீபத்தில் நான் ஜூனியர் விடனில் படித்த செய்தி என்ன அப்படின்னா, 100கணக்கான திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள். ராஜா, இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிறது என்ன தொகுதி? டி நகர் தொகுதி. டி நகர் தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ ஜெ கருணாநிதி 2021 2026 வரைக்கும் திமுக எம்எல்ஏ கருணாநிதி. அவரை ஆல்ரெடி தாவேக்கால சேர்த்தாச்சு. கண்டிப்பா தொற்றுக்க மாட்டாரு நான் நம்புறேன். 2021 2026 வரைக்குமான அந்த ஆட்சி காலத்துல ஒரு பைசா கூட தொற்றுக்க மாட்டாரு ஜெ கருணாநிதி அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். எசகி சுப்பையா எங்கன்னா திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் சரியா, கண்டிப்பா ஒத்த பைசா கூட தொற்றுக்க மாட்டாரு அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அவரையும் தூக்கி உள்ள போட்டுட்டாச்சு. மரகதம் குமரவேல். இப்ப இது இப்படி சொன்னது மூலமா 2 ஸ்டேட்மெண்ட் தாவேகா சொல்ல வருது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் சொல்ல வராருன்னு நான் எடுத்துக்கிறேன். 2ல 1 தான் உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னா, அதிமுக மொத்த எம்எல்ஏ 47 இருந்தாங்க, 47 பேர் ஜெயிச்சாங்க. அந்த 47 பேரும் ஓட்டுக்கு ஒத்த பைசா காசு கூட தரல. நேர்மையா தேர்தல் ஆணையம் விதித்திருக்கிற அந்த அமௌண்ட்டுக்குள்ள செலவு பண்ணி தான் 47 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ் பர் விஜய் சட்டமன்றம் ஸ்பீச். அதிலிருந்து 5 பேரோ 6 பேரோ 10 பேர் தேவைன்னா 10 பேரோ கூட ராஜினாமா பண்ணிட்டு எங்க கட்சிக்குள்ள வரும்போது நாங்க சேர்த்துப்போம், அவங்களுக்கும் மறுபடியும் வாய்ப்பு கொடுப்போம். இப்போ நாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எசகி சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா பெருந்தரும், ஓகேவா? நாளைக்கு சி விஜய் பாஸ்கர் வரலாம். சரியா? சவுக்கு சங்கர் முன்கூட்டியே ஒரு லைட்டை பொண்ணு எழுதி வச்சிருந்தாரு. நான் இப்ப சொல்ல வேணாம், பின்னாடி சொல்லலாம், வந்தா சொல்லலாம். சரியா? அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஆல்ரெடி இடி கொடுத்திருக்குது, பேசுவோம். அப்போ தொட்டவர்களையும் விட மாட்டோம் அப்படின்னா நான் இப்ப சொல்றேன், எசகி சுப்பையா ஒத்த பைசா கூட முறைகேடாக செலவு பண்ணி அல்லது மக்கள் பணத்தை செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகல. கரையற்ற கரங்களுக்கு சொந்தக்காரர். மரகதம் குமரவேல் கரையற்ற கரங்களுக்கு சொந்தக்காரர்.
அதனாலதான் அந்த கரையற்ற கரங்களை ஆல்ரெடி கட்சியில் சேர்த்து கொண்டார்கள். மீண்டும் வாய்ப்பு கொடுக்க போகிறார்கள். மீண்டும் தேர்தலில் அவர்கள் நிக்க போகிறார்கள். அவங்கள வச்சு இவங்க வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண போறாங்க. எனக்கு அதாவது காட்டுறவன் காதை தூக்கி காட்டுறானா குத்துறவன் ஊசிக்கு பதிலு உலக்கையில குத்துவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இப்பதான் நான் கேள்விப்படுறேன். சினிமால வடிவேல் சொன்னது தான்டா அந்த பழமொழி. ஓகேவா? அந்த மாதிரி இவங்க விடுற உருட்டு பாரு, பேசுங்க. 1008 டேலாக் இருக்குது, பேசிட்டு போங்க. ஒத்த பைசா கூட தொட மாட்டோம், தொட்டவங்களை விட மாட்டோம் அப்படின்னா உங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டா விட்டுருவீங்க. சேராம இருந்தா ஒரு வேலை வந்து நோண்டி பாப்பீங்க. இதுக்கு முன்னாடி பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. வாஷிங் மிஷினா? வாஷிங் மிஷின் எப்படிப்பா? மற்ற கட்சியில இருக்கும்போது அவங்க வந்து ஊழல், பயங்கரமான திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்களே முத்திர குத்துறீங்க. உங்க கட்சியில வந்து சேர்ந்த உடனே எப்படி அது வாஷிங் மிஷின் போட்டு செலவு பண்ணிடுறீங்களா நீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பிஜேபி மேல இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல இருந்துச்சுல்ல. கரூர்ல போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி என்ன பேச்சு பேசினாரு 2016 தேர்தல் அப்போ. இந்த இந்த கரூரையே வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சு சுரண்டி தின்னுட்டு இருக்காங்க அண்ணன் தம்பின்னு சொல்லி பேசினாரு. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் 1/4 மணி நேரத்தை செலவு பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள். பண்ணாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுத்து மினிஸ்ட்ரி கொடுத்து அவர் செந்தில் பாலாஜி அல்ல, செயல் பாலாஜி. தியாகி தியாகி, உன் தியாகம் பெரிது பேசினாரு இல்ல. இப்ப தாவேக்கால நாளைக்கு திமுகல இருந்தோ அதிமுகல இருந்தோ குறிப்பா இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கணும். ஏன்னா அங்கதான் எங்களுக்கு கொஞ்சம் பத்தாக்குறையா இருக்குது. அது எம்எல்ஏவா இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நீங்க ஒத்த பைசா கூட ஓட்டு காசு கொடுக்காம ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதனாலதான் உங்களை சேர்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு தூய சக்தி, நாங்கள் ஒரு தூய சக்தி, 2 பேரும் சேர்ந்து மிக தூய சக்தியா மாறிடுவோம் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி பண்ணா. டேய் பாரு, முதலமைச்சர் பஞ்சு டயலாக் பேசுறாரு, கேட்க நல்லா இருக்குதுன்றதுக்காக கண்டதுக்கு விசில் அடிச்சுக்க முடியாது. கூச்சப்படணும் இந்த வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகம். இல்ல படத்துல ஒரு டயலாக் ஒன்று வருது, இல்லை சினிமா படத்துல வந்து ஒரு ஆக்ஷன் காட்சி ஒன்று வருதுன்னா அதை பார்த்து விசில் அடிக்கிற மாதிரியான அதே ரீக்ரியேட் சட்டமன்றத்தை, சினிமா தியேட்டரை வந்து சட்டமன்றத்துல ரீக்ரியேட் பண்ண விரும்புகிறாரா தமிழக முதல்வர் அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் பார்க்கும்போது எழுதல. என்ன தைரியத்துல சொல்றாங்க, என்ன கான்பிடன்ஸ்ல சொல்றாங்க. ஒத்த பைசா தொடம் என்ன கான்பிடன்ஸ்? சரி, இப்ப இடைத்தேர்தல் வரும், ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில வந்து சேர்ந்துருக்கிறவங்க ஏற்கனவே ஜெயிச்சதுக்காக குறைஞ்சது 10 கோடி 20 கோடி ஆச்சும் அந்த தொகுதியில ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு வரல அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்களா? இல்ல வந்தாங்க அப்படிங்கறத நீங்க மறுத்துருவீங்களா? மறுத்துருங்க. அப்ப அதையும் விட்டுட்டு 15 நாள்ல தனக்கு வந்த பதவியை ஒருத்தன், இந்த மும்முனை போட்டுல ஒரு எம்எல்ஏ ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதையும் ஒருத்தன் இல்ல போட்டுன்னு சொல்லி விட்டு வரானா, சேவை செய்யறதுக்கு வரானா உங்க கட்சிக்கு. அதை விட 4 மடங்கு சம்பாதிக்கலான்றதுக்காக தானே வரான். இதெல்லாம் வந்து அப்பட்டமா அதான் சொல்றது, கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு பாக்குறியா? கண்ணு முன்னாடி தெரியுது. ஒண்ணு இல்லை, நான் கேட்கறேன். நானு இவர்கள் பாரம்பரியமாக கட்சியிருந்தவங்க, எஸ்ஐ சுப்பையாவா இருக்கட்டும் இல்லை மரகதம் குமார்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஏதோ புதுசா அதிமுக கேண்டிடேட்டா வந்து ஜாயின் பண்ணி திடீர்னு ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சு அதுக்கப்புறம் வந்தவங்க கிடையாது. அவங்க ரொம்ப நாளா கட்சியில் இருக்கிறவங்க. அப்படின்னும் போது அவர்கள் அந்த கட்சிக்கு செய்கிற துரோகம், அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு செஞ்சது துரோகம். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க, ஓகேவா? அவர்களுடைய பிராண்டு எம்ஜிஆர் அப்படிங்கிற பிராண்டு, ஜெயலலிதா அப்படிங்கிற பிராண்டு, அதுக்கு பின்னாடி எடப்பாடியார் அப்படிங்கிற அந்த பிராண்டுக்காக ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க அந்த மக்கள். நீங்க வந்தீங்க, ஜெயிச்சீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல விரல்ல இருக்கிற மை காயத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க ரீசெண்டா, ஓகேவா, மை காயத்துக்கு முன்னாடி நீங்க வந்து இன்னொரு கட்சியில நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதுதான் ஜாயின் பண்றது பிரச்சனை இல்லை, அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். அது ஏத்துக்கிட்ட நீங்க எப்படிப்பட்டவர்கள்? நீங்க எப்படிப்பட்டவர்கள் அதான கேள்வி. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து நாங்கள் ஒரு பைசாவை கூட நாங்க பார்க்க மாட்டோங்க, முடிச்சு விட்டுருவோங்க, நாங்கள் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? இது வந்து சினிமாவில் விஜய் அவர்களுடைய காட்சிகளை பார்த்து விசிலடிக்க மாதிரி காட்சிகள் இருக்குல்ல, அது மாதிரி தான் இதையும் பார்க்க தோணுது. இப்படி சொல்லுங்க, திமுக 1 லட்சம் கோடி திருடி இருந்துச்சுங்க. 1 லட்சம் கோடி திருடுற வரைக்கும் பொட்டன்ஷியலாக இருந்துச்சு. இப்போ எங்காலங்கெல்லாம் புதுசு, திருடுறதுக்கு கற்றுக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகும். அதில் ஒரு சில பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம நல்ல பேர் வாங்கணும், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். அப்படி இப்படின்னு டேலி பண்ணா அவங்க ஒரு 1 லட்சம் கோடி திருடின இடத்துல நாங்கள் ஒரு 20-30 கோடி திருடலாம். கம்பேரிட்டிவ்லி பெட்டர், கம்மி ஊழலா இருக்கும், கம்மி திருட்டா இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. இந்த ஒத்த பைசா டயலாக் எல்லாம் வந்து ஒத்த பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அதை ஒரிஜினாவை வச்சுக்கிட்டு நீங்க வச்சுக்கிட்டு ஒத்த பைசா கூட நாங்க திருட மாட்டோம்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாயில சிரிக்க மாட்டாங்க ஜனங்க. அதான் சரியா, எக்ஸாக்ட்லா சொல்றேன். அண்ட் 2வது ஒரு விஷயம் நான் இன்னொன்னு நோட் பண்ணேன். உதயநிதி டம்மி பீஸ்
பார்த்தாலே தெரியுது க்ளூலெஸ் ம். அண்டு மண்டை மேல கொட்டி அமுச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நான் தான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சொல்லி உட்காந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தா கலாச்சி அமுச்சு விட்ருவாங்க. கவுண்டர் பண்ண முடியல அவரால. இதில் மாற்று கருத்தே இல்லை. ம். ஆனா அதே சமயத்துல நான் இன்னொன்னு சொல்றேன், இவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்குது இல்ல, இப்ப ஸ்டாலின் ஐயாவை தோற்கடிச்சிட்டாங்க. ம். எவ்வளவு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நம்ம பேசணும், நம்ம துணிச்சலா பேசின அளவுக்கு கூட விஜய் பேசலன்றது தான் உண்மை. ஆமா. ஓகேவா? ஆமா. சாதாரண சாமானியர்களாக நம்ம பேசின அளவுக்கு கூட விஜய் அவர்கள் பேசலன்றது உண்மை. ம். இன்னைக்கு காலி, கொளத்தூர் தொகுதியிலே தோற்கடிச்சிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் அது என்னத்த போய் கலாச்சிக்கிட்டு அப்படின்னு நம்ம வந்து அதை கண்டுக்கல. ம். என்னைக்குமே அதிகாரத்தில் இருக்கிறவங்கள, பவர்ல இருக்கிறவங்க தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ம். இப்போ ரிப்பீட்டடா அதை வச்சு நான் தொடங்கி விஜய் அவர்கள் தொடங்கி ரிப்பீட்டடா அதை அதை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிற அந்த ஒரு டோன் இருக்குது இல்லை. இன்னைக்கு சொன்னார்ல ஒரு கதை, குட்டி கதை. உங்க அப்பாவை காணோம். நான் உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு மாஸ் பண்ணியதாக உணர்கிறார் விஜய் அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர உண்மையிலே அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெத்தட்டிக்கா இருக்கு. சைல்டிஷா சபாநாயகர்கிட்ட சார் இது ஒன்று மட்டும் நம்ம நீட்டா சொல்லிக்கிட்டுமா, ஆக்ஷன் பண்ணிக்கிட்டுமா. என்னடா இது விஜய் சோ விஜய் லுக் சோ பெத்தட்டிக். பெத்தாட்டிக். ஆமா. அதான் உண்மை. அதாவது அவர் ட்ரிகர் ஆனாரு, அப்படியே ஒரு மாதிரி பேசினாரு, எல்லாம் ஓகே. ஒரு விஷயத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறீங்களா? ஒரு விஷயத்துக்கு. விவசாயிகள் போராட்டம், எதிர்கட்சி தூண்டி விட்டு போராடுறாங்க, அவ்வளவுதான், கேஸ் க்ளோஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்ற வராங்க. அடுத்து நான் மாஸ் டயலாக் பேசுறேன். அடுத்து நான் மாஸ் டயலாக் பேசுறேன். அதை வந்து இதுல பதிவுல ஏத்து. மற்றபடிக்கு விவசாயிகள் போராடுறாங்களா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, அதெல்லாம் ஐம் நாட் அக்கௌண்டபிள். அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி நடத்து. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா பிரச்சனை? இத்தனை வருஷமா ஆட்சி ஆண்டுட்டு இருந்தாங்களா அவங்க பிரச்சனை. உடனே எங்களை கேள்வி கேட்குறீங்க. இன்னைக்கு ஓகே, ஒரு வருஷம் கழிச்சு அதான் இந்த 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 சாக்கு போக்கெல்லாம் எடுபடுமா? எடுபடாது. இன்னைக்கு அதாவது தற்போதைய நிலைமை விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சியினருக்கும் சாதகமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது நீடிக்காது. அதே மாதிரி விஜய் இப்ப பேசுற ஒவ்வொரு வசனமும், இந்த ஒரு பைசா, தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், இது எல்லாமே வச்சு செய்ய போகுது. பாரு, வச்சு செய்ய போகுது. ஏன்னா நமக்கு தகவல்கள் ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாரோடையும் தொடர்புல இருக்கிறோம். இப்ப சொல்ல வேணாம், சரியா? எந்தெந்த துறையில என்னென்ன மாதிரி எல்லாம் இப்ப இருந்தே இந்த ஸ்ட்ரீம்ஸ் உருவாயிட்டு இருக்குது, அதெல்லாமே நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஒன்னொன்னா வந்து வண்டி வண்டியா விழும். அன்னைக்கு நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய டயலாக்லாம் உங்களை எந்த அளவுக்கு செய்ய போகுதுன்னு மட்டும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம் அப்படின்னா அதனுடைய ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்துடணும். அதாவது நம்ம இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறோம், நாளைக்கு இது 100% நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது கொஞ்சம் இதுல இருந்து பிசகி போச்சுன்னா நாளைக்கு நம்மளை எப்படி ட்ரோல் பண்ணுவாங்க, நமக்கு அது எப்படி பேக் ஃபயர் ஆக போகுது அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த முன்னெச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம விஜய் அவர்கள் இஷ்டத்துக்கும் பேசிட்டாங்க. குறிப்பா அந்த ஊழல் விஷயத்துல, அந்த ஒரு பைசா அந்த விஷயத்துல. ஆனா எந்த அளவுக்கு தாவேகா கட்சியினர், அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா, அல்லது விஜய் அவர்களுடைய முகத்தில் கரியை பூசி அவருடைய மூக்கை உடைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது போக போக கண்டிப்பா நம்ம பார்க்கத்தான் போறோம். இப்போதைக்கு கோவப்படலாம், தாவேகா நண்பர்கள் கோவப்படலாம், பட்டுட்டு போறாங்க. ஓகேவா, பட்டுப்போ. அதான் சொல்றேன்ல, பொறுத்திருந்து பாருங்கய்யா, பொறுத்திருந்து பாருங்க. ரைட்டா? அவ்வளவுதான். நம்ம இது இந்த ஹனிமூன் பீரியட் நம்ம சொல்றோம்ல, எல்லாமே எடுபடும். ஸ்டாலினுக்கு இப்படிதான்டா, டேய் உனக்கு தெரியுமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எவ்ரிடே ஸ்டாலின் சிக்ஸர். ஆமா, நம்ம அண்டா மட்டும் இல்லடா, எவ்ரிவேர் சிக்ஸர் தான், டெய்லி எல்லாமே சிக்ஸர் தான். ஸ்டாலின் சொல்ற எல்லா ஐடியாவும் சிக்ஸர் தான். ஸ்டாலின் கொடுக்குற எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் சிக்ஸர் தான். டேய் என்னமோ நடக்குதுடா, டேய் தமிழ்நாடு என்னமோ ஆகுதுடா அப்படிங்கிற ஃபீலை 6 மாசம் கொடுத்தாங்கடா. ஸ்டாலின்லாம் பேசினாரு வந்த புதுசுல, நான் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரியாக மாறுவேன், என் கட்சிக்காரங்க பவர் வந்துருச்சு அப்படின்றதுக்காக ஏதாச்சும் நீங்க வந்து ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டீங்கன்னா நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். விஜய் அவர்கள் இன்னைக்கு ஈவன் பதவி ஏற்கும் போதே அந்த வசனத்தை சொன்னாரா? ஒன்லி பவர் சென்டர், வேற எவனாவது இங்க ஆட்டம் போட்டா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதே தான் ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. என்னுடைய இரும்பு கரம் ஆக்டிவேட் ஆகும், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், அதுல ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு இருக்குதுன்னா என்னுடைய இரும்பு கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னாரு. ஆக்டிவேட் ஆகிடும், இரும்பு கரம் மோடு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாரு. எல்லாமே கொண்டாடி தீர்க்கப்பட்டது 6 மாசத்துக்குள்ள. இன்னொன்று என்ன தெரியுமா, இரும்பு கரம் ஆக்டிவேட் சொன்ன அதே ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பது போல
எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இவர் அப்படிலாம் புலம்ப மாட்டாரு. புலம்ப மாட்டாரு. பட் அவர் புலம்பி அதை வந்து அதை அவர் பேசின வசனத்தையே அவர் வந்து பொய்யின்ட்டு அவரே காமிச்சிட்டாப்ல. ஆதரா திமுக ஒரு கேவலமான பாடி லாங்குவேஜோட இப்ப எதிர்க்கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்குது. ஒருவேளை அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதை அவங்க மாத்திக்கிட்டு பப்ளிக் டோன்ல எதிர்க்கட்சி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் நான் சொல்றேன், எல்லா எதிர்க்கட்சிகளுமே, நான் திமுக, நான் 75 வருஷம் ஆண்டவன், நான் வந்து உன்னை மட்டம் தட்டுவேன் அப்படிங்கிற பாடி லாங்குவேஜையும் ஆட்டிடியூடையும் மறந்துட்டு புதுசா ஆரம்பிச்ச கட்சி போல மக்கள் குரலாக மாறி இந்த எதிர்க்கட்சி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாவேக தண்ணி குடிக்கும். ஆக்சுவலி அதற்கான ஒரே ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கட்சி அப்படின்ட்டு நான் போன வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இதை பார்த்துக்கிட்டே யாரை என்னமான பேசிட்டு போட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது நீ பாத்தியா? இந்த பஞ்சரேல கலாய்க்கணும், மட்டம் கலாய்க்கிறது, நான் பெருசு நீ சின்ன, அதெல்லாம் he is not even interested. அவருக்கு என்னன்னா, அவர் கொந்தளிச்ச விஷயம்னா, காவேரி விஷயத்தில் நாங்க பக்காவா பண்ணி வச்சிருக்கோம், அதை கெடுக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கிறீங்கன்ற விஷயத்த காட்டினாரு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஆக்கப்பூர்வமா டேட்டா வச்சுக்கிட்டு எதிர்கட்சியா அவர் பக்காவா செயல்பட்டாருன்னு வச்சுங்களேன். தாவேக்கு அந்த நேரத்துல உண்மையான எதிர்கட்சி யார் அப்படின்றது டிவி எதிர்கட்சி அரசியல்லாம் என்ன அப்படின்னு டிவிக்கு பார்ப்பாங்க. அண்டு இப்போ இன்னொரு அப்பட்டமான ஒரு பொய்யை வாய் கூசாம முதலமைச்சர் சொன்னார் இன்னைக்கு பேசும்போது. மறுபடியும் நாங்கள் இந்த எலெக்ஷன்ல ஜாதியை உடைச்சிருக்கோம், மதத்தை உடைச்சிருக்கோம், பணத்தை உடைச்சிருக்கோன்ட்டு. ஜாதியை உடைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதை என்னால் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களும் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் போட்டாங்க. ஒரு அளவுக்கு நான் சொல்றது கம்பேரிட்டிவ்லி அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனால் பாசிட்டிவாக அதை நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னா, தமிழ் குடிகளை அல்லது தமிழ் சாதிகளை சேர்ந்த ஒருத்தரை வந்து நிப்பாட்டினா மற்ற தமிழ் குடிகளை அதுல விஜய் அவர்களே முதல்வராக அனைத்து தமிழ் சமூகமும் ஏற்றுக்கிட்டு அப்படின்றத நான் செலிப்ரேட் பண்றேன், நான் வரவேற்கிறேன். நான் அதை சொல்ல வரலடா. தொகுதி ரீதியா ஜாதி பார்த்து ஓட்டு போடுற அந்த கல்ச்சரை உடைச்சிட்டோம் அப்படிங்கிறத நான் ஏற்கல. இட் இஸ் ஸ்டில் என்ன சொல்றது இருக்கு, பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி மதத்தை உடைச்சோம், ஏத்துக்க மாட்டேன். திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் நின்னதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, கால்குலேஷன் இருக்கு. பணத்தை உடைச்சோன்னு சொன்னது அதோட பெரிய புழுகு. ஏன்னா 234 தொகுதியும் இல்லை அப்படின்னாலுமே அங்கங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி தாவேக்கு கொடுத்தது. இதுல சேலத்துல பக்கத்து தொகுதியில கொடுத்தாங்க, அதனால ஜெயிச்சிட்டாங்க. நம்ம குடுக்கல தோத்துட்டோம்னு சொல்லி அங்க தாவேக்கா சார்பில் நின்ன ஒரு வேட்பாளர் சொன்ன வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குது. இப்ப இல்ல 10 நாளாவே வைரல் ஆயிட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் கூட கம்பேரிட்டிவ்லி தே டிட் பெட்டர். ஓகேவா, இந்த ரெண்டு கட்சிகளோட ஒப்பிடும்போது பெட்டரா பண்ணாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இது என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க உங்களை ரொம்ப புனிதப்படுத்தி காட்டுறீங்க பாருங்க, இது ஒரு பேராபத்தா போய் முடியும்னு நான் சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்றது, நீங்க ஒரு செயின்ட், நம்ம தான் இருக்கிறதுலே தூய்மை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்க காட்டுறீங்க பாருங்க, கட்டாயம் இது பேக் ஃபயர் ஆகும். அண்ட் அதுக்கும் எல்லாத்துக்கும் மேல எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே திமுகவுக்கு பிறகு எத்தனையோ கட்சிகள் உருவாயிருக்கு, இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் உருவாயிருக்கு. ஆனால் இதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிறகு பப்ளிக் நியூசன்ஸ் அதிகமாக பண்ற கட்சியா இருக்க போறது தாவேக்காவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, நடந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், அதனால இப்போ வீடியோ முடிச்சு இல்ல இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க ஓரளவுக்கு ட்ரை பண்ணி குட் கவர்னன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணாலும் இவங்களை நீங்க ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கா நீங்க இவங்ககிட்ட வேலை வாங்கி இவங்களை அடக்கி வைக்கல அப்படின்னா உங்களை கொண்டு போய் எந்த சந்தில் நிறுத்துவாங்க. ஏன்னா நான் இது ரிப்பீட்டடா ஏன் தெரியுமா சொல்றேன், பதிவு பண்ணி வைக்கணும். நாளைக்கு அது நடக்கும்போது அது நடந்தால் நம்ம சொன்னது மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக நடந்தால் இல்லை நடக்கும்போது புரிஞ்சுப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த விஷயத்த நான் ஏன் தனியாக பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, நிறைய விஷயம் இருக்குது. சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனாவுடைய பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி இந்த காவேரி இஷ்யூ விஷயத்தில் ஆதவ அர்ஜுனா பேசுனது தற்குறித்தனமான ஒரு பேச்சு. நான் பதிவு பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதவ அர்ஜுனா சேகர் பாபு 2.0டா இல்லை ஆக்சுவலி அந்த காவேரியை பற்றி புக் எழுதின ஒருத்தர், அந்த ஹோல் காவேரி இஷ்யூ எங்கெங்க பிரச்சனை, கர்நாடகாவும் தமிழ்நாடுக்கும் எந்தெந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு, எந்தெந்த வருஷத்துல எந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சு, எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்குது அப்படின்ட்டு ஓவராலாக புக் எழுதின ஒரு ராமகிருஷ்ணன் சம்திங் பேர் தெரியல ட்வீட் போட்டிருக்காரு. இவர் பேசுனதை பற்றி, யார் ஆதவ அர்ஜுனா பேசுனதை பற்றி முட்டாள்தனமாக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த டேட்டாவும் எடுத்துகிட்டு வரதில்ல, எதையுமே கலெக்ட் பண்ணுறதில்ல, மொத்தமாக பில்டப் பண்ணும்.
பஞ்ச் டயலாக் ஸ்டேஜ்ல ஒர்க் அவுட் ஆகும்டா, அதான் சபையில ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகாது, ஃபெயிலியர் ஆகும். நேத்து 2 தடவை மொக்க வாங்கினாரு சபாநாயகர்கிட்ட ஆதவர்ஜுனா. ம் 2 மொக்க டேட்டா கொடுத்து 2 தடவையும் வாங்கினாரு. மொக்க வாங்கினாரு. ஓகேவா? ஸோ இது ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து இந்த காவேரி இஷ்யூவில் பண்ண பிழை. கீர்த்தனா அவர்கள் சமீபத்தில் தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டு நான் ஒரு ரீல் போட்டேன், அதனால இந்தந்த தொழில்துறை நிறுவனங்கள்லாம் வந்துச்சு, நான் இன்னொரு ரீல்ஸ் போடுவேன். இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு, என்ன மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி, வாட் கைண்ட் ஆஃப், இது என்ன புரியல எனக்கு. ஸோ அதனால்தான் அதான் இது எல்லாமே இது இப்படி இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் டிவிக்கே மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிற பஞ்ச் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்கல்ல, ஒரு பைசா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு, இது எல்லாமே சேர்ந்து நாரி விடுவீர்கள், பேக் ஃபயர் ஆகும். அதனால என்ன சொல்றது, தமிழ்நாடு அரசு ஒரு நிலையான அரசாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையின் பேரில் தான் இதையும் சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர டிவிக்கு ஒரு ட்ரோல் பண்ணுற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அதனால் அதையும் சேர்த்து பதிவு பண்ணிக்கிறோம். மிச்சம் மீதி இருக்க நிறைய விஷயம் இருக்குது பேச வேண்டியது. அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.